தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். ஈரோடு, நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். லாவண்யா, இது குறித்தான விரிவான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தை பொறுத்தவரை அநேக இடங்களிலும் மழையானது பொழிந்துள்ளது. புதுவையிலும் லேசானது முதல் மிதமானது வரை மழையானது பொழிந்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலையானது நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் நாளை பார்த்தீர்கள் என்றால் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தினுடைய கடந்த 24 மணி நேரத்தினுடைய வெப்பநிலையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மதுரை விமான நிலையத்தில் 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது அதிகபட்சமாக பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. ஸ்ரீதர், விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.